சட்டவிரோதமாக வந்து காணிகள் தனியார் காணிகள் எல்லாத்தையும் பறித்து பீகாரை வந்து கட்டி போட்டு இப்ப நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்றீங்க. நீங்க அன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசவும் கூட நீங்கள் எழுப்பி சொன்னீங்க வந்து அந்த காணிகள் எல்லாமே வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சரிதானே? அப்ப கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த உரிமையாளரை வந்து நீங்கள் வந்து காணி அழைக்கிறதுக்கு வைக்கணும். சரிதானே? அப்ப அந்த உரிமையாளர் போய் உங்களிடம் வந்து கேட்கிறோம், உங்களிடம் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறாங்கள்ட்ட வந்து கேட்கிறோம், எங்களுடைய காணியை எங்களுக்கு நாங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு விருப்பம். வேறு இருக்கிறவங்க அவைக்கு தான் கூட விருப்பம். அதே கேட்கிறோம். என்னோட அவைக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த காணி அதெல்லாம் வந்து சொல்றாங்க. நான் இயந்திரத்துக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? நீங்க சொல்லுங்க. அது சக்சஸ் ஆனதோ இல்லையோ இரண்டாம் கட்டம். சக்சஸ் ஆனதோ இல்லையோ இரண்டாம் கட்டம். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? உடனே சொல்றாங்க அந்த கேன்சர் யூனிட்டை முழுமையாக இயக்கப்படுறதுக்கு பேஸ் ஹாஸ்பிட்டலாவது என்ன செய்ய எடுத்திருக்கேன்னு சொல்லணும். ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமாக சேர்ந்து நீங்கள் மட்டும்தான் இந்த இடத்தை சொல்றீங்க. உடனே சொல்றேன் தெல்லிப்பளையில இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து டாக்டர்ஸ் மேல் சேர்ந்து நீங்கள் மட்டும்தான் டிரெக்டர் இந்த இடத்தை சொல்றீங்க. அவங்க சொல்றேன் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. அது வந்து சென்ட்ரலுக்கு கொண்டு போகலாம். இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு, பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு வந்து இதே மட்டும் இல்லை, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் இருக்கு. அப்படியே சொல்றேன். இப்ப நாங்கள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல வந்து மத்திக்கு கொண்டு போகாமல் கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா இயக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க. எடுக்கிற முடிவுகளை குழப்பாமல் டிரெக்டர் எடுக்கிற முடிவுகளை குழப்பு கொண்டு இருக்காமல் உங்களுக்கு எதிராக வந்து இருக்கிற குற்றச்சாட்டு இதுதான். நாங்கள் ரெடியா இருக்கிறோம். இந்த 43 திட்டங்களும் நடைமுறைப்படுத்துவதற்கு வசதியாக அனுமதிக்காக அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இன்னும் கிராம அலுவலர்கள் வந்து இன்னும் நாங்கள் அனுப்ப சொல்லி இருக்கிறோம். அதுவும் நாங்கள் சொல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்தது காணி அனுமதி பத்திரம் 577 பேருக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு அழைப்பு பத்திரமும் 577 பேர், மொத்தம் 1155 பேர். அடுத்தது உரிமை அதே போல துறைசார் விடயங்கள்ல அது கலந்து வாரங்களும் அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஆர்டிஐ கூட்டிக் கொண்டு இந்த இடத்துல போஸ்ட் போடுற பிரச்சனை தான் வருது. அரேஞ்ச் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. வாரெல்லாம் போகும். இலங்கை 3 பகுதியை பூர்த்தி
அண்ணே தற்போது இதற்கான மறுபடியை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நாளை கூறுகிறேன். 9ஆம் ஆண்டு வாழ்ந்தது 251 548 குடும்பங்கள் அங்கத்தவர்கள் 1908 அங்கத்தவர்களை கொண்ட இந்த மாதத்துக்கு முன்னே வந்து ஒரு மணி குழு கூட்டம் முடிஞ்ச கையோட வந்து நான் மறுபடி போகிறோம் அந்த ஹாலுக்கு போனேன். போன இடத்துல வந்து தெளிவான கடவுள் இல்லை இங்கே. அப்போ இப்போ எத்தனை இருந்தது, இப்போ எத்தனை ஆட்டு என்னால் முடிவெடுக்கப்பட்டவங்க முழுவதும் வந்து ஆட்டப்பட்டு நடுக்கடலில் வந்து பதிமூன்று வந்து எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3000 மீட்டர் குடியேற்றம் நடைபெற்று இருக்குது. ஆனால் கெசட் பண்ணது வந்து அது மாற்றப்படலை. இல்லாமல் வந்து முந்தின 3000 மீட்டருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 2 விதமான நிலத்தை வந்து ராணுவ சேவைக்காக பயன்படுத்தாமல் விவசாயம் இப்படியான மக்கள் விரோத செயல்பாடுகளுக்காக தான் பயன்படுது. அப்போ இன்னொரு இடத்துல வந்து திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா மக்கள் இப்போ நாளைய கூட்டத்தில் வந்து போடும். மயானம் காபரதோரடிக்கு காபரதோரடிக்கு டெவலப்மெண்ட் கண்டு என்ன போனவரை பார்க்கின்ற கலைஞர்கள் பிரசிடன்ட் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் போனவர் செக்யூரிட்டி மினிஸ்டரை வந்து பராடியில் கிழக்கு ரோட்டில் கிழக்கு ஹாஸ்பிட்டல் அது இந்த மயிலை காணி சம்பந்தமாக வந்து இதை வந்து பார்த்துட்டாரு. செக்யூரிட்டி மினிஸ்டர் வந்து பார்த்து போட்டு இந்த பிரசிடென்ட் அந்த மன்றத்துக்கு சொன்னார். அந்த மீட்டிங்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தது. ஆனால் எங்களுக்கு கலப்பிடிச்சது என்ன பிரச்சனை அது என்ன முடிவெடுத்தது അതിന്റെ സമരയോടോ ഒന്നുമോ நாங்கள் அறிஞ்ச முடியல காணி இருக்கிறதுக்கும் பங்களா இருக்கிறதுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நாங்கள் முக்கியமாக இருக்கிறது அந்த காணி எப்போ விடுவீங்கன்றது அதுக்கு அந்த பண்ணையா ஏர்போர்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு நான் ப்ரப்போசல் தரேன். ஏற்கனவே ஏவியேஷன் மினிஸ்ட்ரியால் தந்த ஸ்டேட்மெண்ட் 2-3 இந்த வழியில் கடால் ரோட்டை கிழக்கு பக்கம் காணி வராது. கடால் ரோட்டு மேலே 248 வந்து ஏர்போர்ட் அபிவிருத்தி பிளான் பண்ணி இருக்குது ஸ்டேஜஸ். அதில் முதலாவது வந்து ஏற்கனவே முடிஞ்சிருக்கு. அதாவது ரன்வேலே 900 மீட்டர்ஸ் ரீசர்ஃபேசிங் வந்து செய்தார். அதில் தான் இப்போ ஏர்போர்ட் ஓடுது. அது எல்லாருமாக கேட்கிறாங்க வந்து மிச்சம் ரன்வேஇந்த 2300 மீட்டர்ஸ் தான் படாதை ரன்வே இப்போ இருக்கிற ரன்வே. அதில் 900 மீட்டர்ஸ் தான் ரீசர்ஃபேஸ் செய்திருக்கு. அந்த மிச்சத்துக்கு வந்து செய்தாலே வந்து A320 ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் பண்ணலாம். அப்போ அந்த ரீசர்ஃபேசிங்க்கு நாங்கள் இந்தியன் ஹை கமிஷனோட நாங்கள் வந்து ஹை கமிஷன் சொல்லியிருக்கு கிராண்டாகவே வந்து நாங்கள் வந்து செய்து கொடுக்குற ஏறணும் சரிதானே. அப்போ நாங்கள் A320 வந்தாலே எங்களுக்கு வந்து குழுவோடு கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் இடத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய வகையில் வந்து ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்ணாலே மிடில் ஈஸ்ட்ல இருக்குது, சிங்கப்பூர்ல இருக்குது, இந்தியா டெல்லி பக்கத்தில் இருக்குது. வார ஏர்கிராஃப்ட் வந்தாலே வந்து தமிழ்நாட்கள் புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து வந்து போகக்கூடிய வசதிகள் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த காணி சுயரிக்கிற பேரில் இப்படி குடியிருக்கிறவர்கள் வந்து தொடர்ந்து வந்து தாமதிக்கிறவங்க
இதுல வந்து ராஜவம்ச தர்மனுடைய காலத்துல வந்து எல்லாமே டிகிரி போனதுல வந்து பார்த்த காலத்துல வந்து எடுக்கப்பட்ட முடிவுகளில் இருந்து நம்ம விசாரிச்சுக்கலாம் இங்கே இருக்கிற மக்களை வந்து செகண்ட் கேஸோட வந்து பாடம் எடுத்து போதிய அளவு உதாரணங்கள் இருக்கு. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சரி, 3 வருஷமா நீங்கள் டிரெக்டரா இருக்கிறீங்க. அந்த கேன்சர் யூனிட்டை வந்து முழுமையாக இயங்குறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? இல்ல நீங்க சொல்லுங்க. அது சக்சஸ் ஆனதோ இல்லையோ 2ஆம் கட்டம். சக்சஸ் ஆனதோ இல்லையோ 2ஆம் கட்டம். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? உடனே சொல்றேன், அந்த கேன்சர் யூனிட்டை முழுமையாக இயக்கம் பண்றதுக்கு பேஸ் ஹாஸ்பிட்டலா வந்து என்ன செய்ய எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஐயா நான் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமாக சேர்ந்து நீங்கள் மட்டும்தான் இந்த இடத்தை சொல்றீங்க. தெல்லிப்பளையில இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து டாக்டர்ஸ் சேர்ந்து நீங்கள் மட்டும்தான் டிரெக்டர் இந்த இடத்தை சொல்றீங்க. அப்படின்னு சொல்றேன். அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. அது வந்து சென்ட்ரலுக்கு கொண்டு வரலாம். மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு, பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு வந்து இதே மட்டும் இல்லை, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுக்கு இருக்கு. அப்படின்னு சொல்றேன். இப்ப நாங்கள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல வந்து மத்திக்கு கொண்டு போகாமல் கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா இயக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க. எடுக்கிற முடிவுகளை குழப்பாமல் டிரெக்டர் எடுக்கிற முடிவுகளை குழப்பு கொண்டு இருக்காமல் உங்களுக்கு எதிராக வந்து இருக்கிற குற்றச்சாட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற மூணு ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு எதிராக வந்து போர்படி சொல்லுங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து கேட்டிருக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறால் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையாக இயங்க பண்றதுக்கு வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து மத்திக்கு கொண்டு போகாமல் விடுதலை சொல்ற தெளிவாக கொள்ளுங்க. பேஸ் ஹாஸ்பிட்டல மத்திக்கு கொண்டு போகாமல், ஆனா அதே நேரம் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையாக இயங்க பண்றது திட்டத்தை இன்றைக்கு சொல்லுங்க. நாங்கள் ஃபுல்லா வந்து ஒரு மாகாண வைத்தியசாலை மாவட்ட பிரதி சுகாதார பணிப்பாளர் அவர் தான் இந்த டெவலப்மெண்ட் சொல்றோம். நீங்க சொல்லணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல லைன் இன்ஸ்டிடியூட் சும்மா நீங்க ஆளாளுக்கு கொடுக்குற ஒரு இல்லை எல்லாரும் தெரியும் முடிஞ்ச அது தனியார் அமைப்பு. என்னன்னா தயாரில்லாத
மூன்றாண்டு பெரும்பான்மை கிடைச்ச அரசாங்கத்துக்கு வந்து 7 பேர் மட்டும் ஐயா அம்மா அதை நீங்க செய்ய நீங்கள் சட்டவிரோதமாக வந்து காணிகள் தனியார் காணிகள் எல்லாத்தையும் பறித்து பீகாரை வந்து கட்டி போட்டு இப்ப நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்றீங்க. நீங்க நான் அன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசவும் கூட நீங்கள் எழுந்து சொன்னீங்க வந்து அந்த காணிகள் எல்லாமே வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சரிதானே? அப்ப கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த உரிமையாளரை வந்து நீங்கள் கேட்கிறீங்க வந்து காணி அடக்கிறதுக்கு வரைக்கும். சரிதானே? அப்ப அந்த உரிமையாளர் போய் உங்களிடம் வந்து கேட்கிறோம், உங்களிடம் இருந்தா நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்கிறோம், எங்களுடைய காணியை எங்களுக்கு நாங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு விருப்பம். வேறு இருக்கக்கூடிய அவைக்கு தான் கூட விருப்பம். அதே கேட்கிறோம், என்னோட அவைக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த காணி அதெல்லாம் வந்து சொல்றாங்க. நான் அப்ப ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்களிடம் வந்து கேட்கிறாங்க. ஒரு பொறுப்பு வாய்ந்த சொந்த தாய் பாதிக்கப்பட்டு டெல்லிப்பல இருக்கு. ஒரு நாள் கூட பார்க்க போகுது, ஒரு நாள் கூட பார்க்க போகுது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லிப்பலையை பற்றி புரிதல் வந்து கிடைக்கிறாங்க. அந்த விகாரையை உடைச்சு கொடுக்கிற இந்த அரசாங்கம் அந்த விகாரையில் இருக்கிற ஒரு சொற்றிடத்தை மிச்சப்படுத்தி கொண்டு சுத்தீந்திர காணியை கொடுத்து அந்த விகாரைக்குரிய கம்பன்சேஷன் கொடுக்கறதுதான் யதார்த்தமான கதை. அதை யாராவது சொல்லுங்க, விகார உடைக்கிறது கூட்டம் போட்டு உடைக்கப்பட்டு வாங்குறாங்க. இல்ல இல்ல நீங்க யதார்த்தமா நான் சொல்றேன். இன்றைய தினம் வலிகாம் வடக்கு பிரதேச சபையின் இந்த 2வது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இது வந்து நாங்கள் உண்மையிலே இந்த கூட்டங்களை நடத்துகிறது இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமான அபிவிருத்தி மற்றும் மக்களின் நாளாந்த சேவைகளில் இருக்கிற விவரங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் அதுகளை ஏற்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதுதான். எனவே அந்த முறையிலே இன்றைய கூட்டம் நடைபெற்றது. இதிலே மிக முக்கியமான சில விடயங்கள் நாங்கள் இன்றைக்கு தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக இந்த எங்களது காணி சம்பந்தமான விடயங்கள் மற்றும் இந்த பாதைகள் சம்பந்தமான பாதுகாப்பு படையின் சம்பந்த விடயங்களை நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அத்துடன் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாகவும் நாங்கள் இதை பற்றி இன்று ஆராய்ந்தப்பட்டது. அதில் வந்து இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவையும் ஆதார வைத்தியசாலையும் சேர்த்துத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏனெனில் ஒரு வைத்தியசாலை இயங்குவதற்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிவ் சர்வீஸும் இருந்தால் தான் அந்த வைத்தியசாலை முழுமையாக இயங்க முடியும். அந்த வகையில் ஒரு புற்றுநோய் நோயாளிக்கு ஒரு நெஞ்சு நோய் வரும் பொழுது அப்புறம் அடுத்த வைத்தியசாலையை கொண்டு வரும் என்பது பாரிய சிரமம் என்றபடியால் நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாக எடுப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சரோட கதைச்சு அவர் இதுக்குரிய அனுமதியை தரும் பட்சத்தில் தான் தொடர்ந்து அந்த வைத்தியசாலையை முற்றாகவே மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர் இணங்கியிருந்தார் என்ற வகையில் நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றோம்.
அதை நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு தெரியப்படுத்தி இந்த வைத்தியசாலை விரைவில் மத்திய அரசாங்கத்தில் கொண்டு போய் இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த சடையம்மா கீரிமேலே இருக்கின்ற சடையம்மா மடம் மற்றும் கிருஷ்ணர் கோயில் அந்த அதுக்கு போக்குவரத்து செய்வது தொடர்பாக நான் ஏற்கனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட கதைச்சு அவர் அதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலை தந்திருக்கிறார். அதாவது அந்த நேவி கடற்படையிடம் இருந்து அந்த காணியை நாங்கள் உங்களுக்கு முடிவு இவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், யூடிஐட்ட கொடுத்துருக்கிறோம் என்றும் அந்த யூடிஐன்ற அனுமதியோடு நீங்கள் அதை பாவிக்கலாம், மக்கள் எந்த இடம் சென்று வரலாம் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இன்று யூடிஏ அதிகாரிகளிடம் உரையாடிய பொழுது அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த பகுதியானது பொதுமக்களின் நடமாட்டத்துக்காகவும் கோயில்களுக்கு செல்வதற்காகவும் வெகு விரைவிலே அந்த ஏரியாவை நாங்கள் திறந்துவிட இருக்கின்றோம். அத்துடன் அந்த பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், இதற்காக தங்களது கடற்படையினரின் உதவியை தாங்கள் தரணும்னு சொல்லியிருக்கிறோம். என்ற வகையில் நாங்கள் விரைவில் அந்த பகுதிக்கு நாங்கள் விஜயம் செய்து அதை மக்களுக்காக எடுக்க இருக்கின்றோம், மக்களுக்காக திறந்துவிட இருக்கின்றோம் அந்த கோயில் பகுதிகளை. சரி, அத்துடன் பல முக்கிய விடயங்களுக்கு நாங்கள் முடிவுகள் கண்டிருக்கின்றோம். நீ அடுத்த கூட்டத்தில் நாங்கள் இதுக்கு தொடர் நடவடிக்கை எடுப்போம். நாளைய தினம் முடிவு எடுக்கப்படும் சொல்றீங்க. ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த மாவட்ட செயலர் குழுக்கூட்டங்களில் இந்த முடிவுகளுமே எடுக்கப்படுது. இது சம்பந்தமாக காணி வெடிப்பு விடயம் உண்மையிலேயே இது பாதுகாப்பு அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியது பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு டிஃபென்ஸ் கவுன்சில் மற்றதும் அமைச்சர்கள் மட்டத்தில் ஜனாதிபதி மட்டத்தில் எடுக்க வேண்டியதுக்கு. ஏன்னா அது தொடர்பாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்க உடனடியாக இந்த கூட்டத்தில் வச்சு நாங்கள் எடுக்க இல்லாத என்றபடியால் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சரி.